ஐவிஎஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்டேட் பிட். Do you keep good trading records? Poor record keeping is a sure sign of a gambler. Good businessmen keep good records. ஸோ இந்த ரெக்கார்ட் கீப்பிங் ரொம்ப முக்கியம். இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்முடைய ட்ரேடிங் எல்லாமே ஒவ்வொரு ட்ரேடும் வந்துட்டு நம்ம என்ன ப்ரைஸ், எந்த டேட்டில் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினோம், எந்த டேட்டில் எந்த ப்ரைஸ்க்கு நம்ம விற்றோம், என்ன வந்துட்டு அதில் ப்ராஃபிட்டாக லாஸாக, அதுக்கு எவ்வளோ வந்து ப்ரோக்கரேஜ் அந்த அதர் டிடக்ஷன்ஸ் ஆச்சு, ஸோ எந்த டேட்டில் வந்து அதை அந்த மந்தில் வர வச்சோம். ஸோ இந்த டேட்டில் எல்லாமே இருந்தது அப்படின்னா தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம லுக் பேக் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஏதோ நல்ல ஒரு ட்ரேட் ஏதாவது லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எந்த டேட்டில் என்னால் பண்ணோம், ஸோ திரும்ப நம்ம சார்ட்டை போய் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் பீப்புளும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு வரவு செலவும் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரேடிங் இருக்கணும். ஸோ பிஸ்னஸ்மேன் ரொம்ப கரெக்டாக வரவு செலவுனாக்கா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், காட்டுறது கரெக்டாக இருக்கிறது அது அடுத்த விஷயம். ஸோ நமக்கு தேவையான விஷயம்னாக்கா நம்மளுடைய ட்ரேடிங் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ரெக்கார்ட் கீப்பிங் இருக்கணும் தான் அது சொல்ல வர விஷயம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களை ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களை ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ அதுதான் ஒரு லாங் டேர்மில் உங்களை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டரவோ நல்ல ஒரு ட்ரேடரவோ உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ஸோ கமோடிட்டி ட்ரேடுக்கு யூஎஸ் டாலர் ட்ராக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 ஹவர் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லாவே வந்து அந்த சேனலுக்கு அப்புறம் வந்து டவுன் சைட் நல்லா வந்தது. ஸோ இங்கே நம்ம டே சார்ட்டில் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது கரெக்டாக வந்து அந்த சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து மூவ் ஆகிட்டுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்னும் ஒரு சேனல் சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ சேனல் சப்போர்ட் அப்படிங்கும்போது $101 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு $0.5 வந்து இது இறங்குது அப்படிங்கும்போது புல்லியன் வந்து கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டில் இருந்து. ஸோ இது வந்து டாலருக்கானது. நம்ம நெக்ஸ்ட்டு கோல்டு பார்த்துடலாம். எஸ், ஸோ கோல்டு பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து ஒரு ட்ரேடிங் ஜோனில் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தது தான். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வந்து இருந்தது. ஸோ நேற்று வந்து டாலர் வந்து செமையாக வந்து விழுந்தது. அப்புறம் $100 சடனாக வந்து விழுந்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கேப் அப் கரெக்டாக அந்த சேனல் ரெசிஸ்டன்ஸே வந்துருச்சு. ஒரே ஷார்ட்டில் ஒரே லாங் லெக் அப்படின்னு சொல்லலாம், சேனல் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து அகைன் சேனல் பாட்டமுக்கு சப்போர்ட்டுக்கு வருமா, இல்லாட்டி சேனல் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுமா அப்படின்றது தான் கேள்விக்குறியான விஷயம். ப்ராபபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ டாலர் 101.5 அரௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 101 தான் அந்த சேனலுடைய சப்போர்ட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே இண்டிகேட்டரில் பார்க்கும்போது வந்து எக்ஸாக்ட்லி 0 லைனில் இருக்குது. ஈவன் மேக்டி ஆகட்டும் RSI. ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாமே 0 லைன் அண்ட் 50 லைன் மார்க்கில் இருக்குது. ஸோ ஃபர்தர் ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஒரு மொமெண்டமான இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போதைக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறதா அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது மேலே போச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் நம்ம அந்த 63,700 64 கூட நம்ம கோல்டில் வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து MCXயில். அதே மாதிரி நம்ம குளோபல் கான்ட்ராக்டை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸ் நல்லா ஒரு கன்சாலிடேட் ஆன இடம் இது. திரும்ப அதே இடத்துல இப்போ இருக்குது. ஸோ இங்கே பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே வந்துச்சு. பட் ஆனால் அந்த குளோபல் கான்ட்ராக்டில் பாருங்கள் இண்டிகேட்டர் நல்லாவே வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த வகையில் வேணாக்கா நீங்கள் லாங் எடுங்க. இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு வேணால் லாங் எடுத்துக்கலாம். ஸோ லாங் எடுத்திங்க அப்படின்னாக்கா இமீடியட் டார்கெட் வந்து இப்போ நியர் ஹை போனது வந்து இது தான். ஸோ இந்த இடம் வந்து எதிர்பார்க்கலாம். $2,150 வந்து கோல்டு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதே நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ வீக்லி சார்ட்டில் அகெயின் இட் மூவிங் டுவர்ட்ஸ் த சேனல் ரெசிஸ்டன்ஸ். இன்னும் இந்த சேனல் ரெசிஸ்டன்ஸுக்கு இது வரல அப்படின்னு தான் சொல்லலாம் வீக்லி சார்ட்டில். ஸோ இது மூவிங் டுவர்ட்ஸ் சேனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது டாலர் வந்து 101க்கு வந்திருக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து கோல்டுக்கானது. ஸோ நம்ம MCXலேயும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஆல் டைம் ஹை இங்கே இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சில்வருக்கானது, கோல்டுக்கானது. நெக்ஸ்ட்டு நம்ம சில்வர் பார்ப்போம்.
ஸோ சில்வர் வந்து 4 hour ஷார்ட்டில் வந்துட்டு ஈவன் குளோபல் கான்ட்ராக்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. ஸ்டில் இன்னும் ஃபர்தராக அப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக போன ஹை ஆக்சுவலாக வந்து இந்த ஹை தான் வந்து ஒரு ட்ரேடபிள் ஹை வந்து இது 25.5 கேப் அப்பில் வந்த ஹை வந்து இது. அதே மாதிரி வந்து நம்ம ட்ரேடிங்கில் வந்த ஹை பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடம் தான் 74,000 சாலிட் 74,000 பிரேக் பண்ணி மேலே வந்துடுச்சு. ஸோ வந்து ஒரு கேப் அப்பில் இந்த இடத்துல வந்த ஹை இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் ஹை வந்தது. இது வந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நியர்லி $78,000 வந்து வரதுக்கு சாரி 78,000 rupees MCXயில் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான். ஸோ 26.32. ஸோ வந்து இப்போ 24.39 இருக்குது. ஸோ இட் மூவிங் டுவர்ட்ஸ் இது. ஸோ இது மேலே வரும்போது வந்துட்டு எகெயின் வந்து இங்கே வந்து 78 வந்து MCXயில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து லாங் எடுக்கலாம். ஸோ இதை வந்து பாட்டம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு லாங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இதை வந்து இந்த இடத்துல வரும்போது நமக்கு தெரியும் மொமெண்டம் இன்னும் இருக்குன்னா மேலே போகும். பட் என்னுடைய கணிப்பு இன்னும் கொஞ்சம் மேலே இங்கே பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு இப்போது எல்லாமே வந்துட்டு ஈவன் ஈக்விட்டி மார்க்கெட் பார்க்கும் நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து இது ஈக்விட்டி மார்க்கெட்டில் புல்லிஷில் இருக்கும்போது வந்து புல்லியன் வந்து கொஞ்சம் ஸ்லகிஷ் ஆகும். பட் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஏறிட்டுருக்கு அதுவும் ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது மேபி வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட் கொஞ்சம் டைலூட் ஆகும். ஆனால் பயங்கரமாக அது மேலே போயிருக்கு. ஸோ கொஞ்சம் டைலூட் ஆகி கீழே வருதுங்கும் போது அப்போ இது மேலே போகுமோ அப்படின்றது அந்த ஒரு லாஜிக் படி வந்து என்னுடைய கணிப்பு மேலே போகலாம் அப்படின்றது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஆஸ் பர் திஸ் இப்போ வந்து 78 வந்து நிறைய சான்சஸ் இருக்குது வர்றதுக்கு ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில் பார்ப்போம். ஸோ க்ரூட் ஆயில் வந்துட்டு நம்ம அந்த சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தோம். 5,900 6,000 வந்து சப்போர்ட் ஜோனும், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 6,500 6,600 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது சப்போர்ட் ஜோன் விட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பார்த்திங்கனாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துக்கு வரலாம். அந்த 6,500 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதே தான் குளோபல் கான்ட்ராக்டில் நமக்கு அதே ப்ரைஸ் பேட்டர்ன் தான் இருக்குது. ஸோ நம்ம வீக்லியில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கனாக்கா இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த $70 கிட்ட ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு சப்போர்ட். அதையும் பிரேக் பண்ணி 68 வரை வந்திருந்தது. வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த டவுன் சைட் இந்த விக் இருக்கு இல்லையா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது சம் புல்லிஷ்னஸ் காட்டுது இது. ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் மூவ் மேபி இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகலாம். இல்லைனாக்கா இது வந்து ஃபர்தராக வந்து சப்சிக்வெண்ட் வீக்கில் வந்து அடுத்தடுத்த கேண்டலில் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இந்த $80 $82 ரேஞ்ச் இருக்கும். அதாவது இந்த 7,000 வந்து ரொம்ப நல்ல இதாக இருக்கும். நம்ம சொல்லிட்டு இருக்கிற ரேஞ்ச் வந்து 6,500 6,600 தான் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஸோ அதையும் தாண்டிச்சுன்னா இந்த 7,000 வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல வரும்போது மொமெண்டம் பார்த்தது நம்ம வந்து அடுத்தது மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு மேலே வர்றதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த சேனல் ரெசிஸ்டன்ஸ் 6,500 வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாங் போகலாம். இப்போ இந்த கேண்டலுடைய பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6,000 அரௌண்ட் 5,700 இருக்கு இல்லையா, இதை வேணால் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு லாங் போகலாம். இது க்ரூட் ஆயிலுக்கானது. நெக்ஸ்ட் நம்ம நேச்சுரல் கேஸ் பார்ப்போம். ஸோ நேச்சுரல் கேஸ் இப்போ வந்து நல்ல ஒரு சைட்வேஸில் இருந்துச்சு. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் இருந்து வீடியோவில் இருந்து சொல்லிட்டுருக்கேன். நேச்சுரல் கேஸ் 190 கீழே க்ளோஷர் வந்ததுனாக்கா 170 நோக்கி போகும். அதுதான் வந்து அடுத்த டார்கெட். அது இல்லை இது வந்து
200க்கு மேலே க்ளோசிங் வந்ததுனாக்கா அது ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்ச் அந்த 190 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு அங்கே தான் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கேன். பார்ப்போம், மேபி இந்த வீக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு சைட் டைரக்ஷன் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராபப்ளி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. பார்ப்போம், 190 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு 170 டார்கெட், இல்லைனாக்கா அப்பர் சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம குளோபல் கான்ட்ராக்ட்லையும் பார்த்துருவோம். ஸோ குளோபல் கான்ட்ராக்டில் இதுதான் வந்து மெயின் ட்ரெண்ட், இது அந்த எல்லோ கலரில் இருக்குது மெயின் ட்ரெண்டு. இதை வந்து இந்த யூஸ்வலாக அந்த ட்ரெண்டை சப்போர்ட் நோக்கி வந்துட்டு அகெயின் ஃபர்தராக கீழே போனது. ஸோ இதை பார்த்தீங்க, இது வந்து ஒரு நியர் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ நியர் டேர்ம் ட்ரெண்டில் இப்போ டவுன் சைடில் இருந்துட்டு திருப்பி இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்ம வீக்லி ஷார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ எனக்கு நல்ல ஒரு வீக்லி சார்ட்டில் இந்த சேனலில் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி இது கீழே வந்திருக்கு. அதுதான் சொன்னேன் நியர் டைம் ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒஸ்ட் கேஸ் வந்துட்டு இந்த $2 அப்படி $2 அப்படிங்கும்போது 2 × 84 168 170 அதெல்லாம் தான் சொன்னேன். ஸோ 190 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 170 வந்து டார்கெட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இது தான். ஈவன் நம்மளுடைய எம்சிஎக்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜோன் பார்க்கலாம் 160 இந்த 170 இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ப்ரொவைடட் 190 MCXல பிரேக் பண்ணணும். பண்ணிச்சு அப்படின்னாக்கா இது வரலாம். இல்லைனாக்கா அடுத்து வந்து இந்த மெயின் சேனல் சொன்ன இல்லையா, நம்ம இங்கே பார்த்தாலே இந்த மெயின் சேனலுக்கு உள்ளே வந்துடும். தென் வந்து மேலே போகும் 300 வந்து இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை நோக்கி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நேச்சுரல் கேஸுக்கானது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். சரி, கலெக்டிவாக எப்படி இருக்குன்றது ஒரே ஷாட்டில் எல்லாமே பார்த்துருவோம். நாலுமே எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து க்ரூட் ஆயில் இப்போது மொமெண்டம் வந்து இது வந்து டே சார்ட்டில் இருக்குது. நம்ம 4 ஹவர் சார்ட்டில் தான் பார்க்கணும். இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குன்றது 4 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த இது வந்துட்டு இண்டிகேட்டரில் RSIயில் 50க்கு மேலே இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் லாங் போகலாம். டார்கெட் வந்து 6500. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இது சப்போர்ட்டோடைய பாட்டம், அதாவது 5900 வந்து ஸ்டாப் லாஸை வச்சு இது லாங் போகிறதுக்கு உகந்த நேரம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போதைக்கு வந்து இன்னும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் மாதிரி தெரியுது. இது வந்து 200க்கு மேலே போச்சுனாக்கா லாங் போகலாம். இல்லை 190க்கு கீழே க்ளோஷர் வந்ததுனாக்கா ஷார்ட் போகலாம். 170 அது டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் கலெக்டிவ் ஒரு கன்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஓகே வியூஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்த்து நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். See you next video. Until then, bye bye. Thank you.